இப்ப நம்ம பார்க்குற இந்த காய்கறிகள் எல்லாமே நம்ம மகிழுன தோட்டத்துலருந்து நேத்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்ததுங்க. இந்த முருங்க பிஷன் நேத்து எடுத்தங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப குப்பையா தாங்க இருக்கும். அது கிளீன் பண்ணி நல்லா பண்ணும்போது தான் நல்லா பிசினா நம்மளுக்கு கிடைக்குங்க. கொத்தவரங்கா இந்த டைம் நெறைய இருந்ததுங்க. அத்திப்பழம் வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க இருந்தது. முருங்கைக்காவும் இப்ப சீசன் போலங்க நெறைய வந்துருச்சு. கெலாக்கா வந்து நம்மளுக்கு 2, 3 மாசமா கெலாக்கா வந்துட்டே தாங்க இருக்கு. இதுதாங்க தொய்யக்கீரை. இத பார்த்துருக்கீங்களாங்க? நான் வந்து இன்னொரு டைம் வந்து இத வந்து உங்களுக்கு நான் செடியா காமிக்கிறேங்க. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம கீரை கடைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்கும். சூடா சாதத்துல போட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்குங்க. இந்த மிளகு தக்காளி கீரையும் நம்ம தோட்டத்துல பறிச்சது தாங்க. இது கீரை நெறைய இருந்ததுங்க. இத வந்து நிழல்லயே உணர்த்தி நம்ம அதுல இருந்து பொடி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக கொண்டு வந்திருக்கேங்க. கருவேப்பிலை இந்த தடவ நெறைய இருந்ததுங்க. அதையும் கருவேப்பிலையும் நெறைய பறிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த வாரம் எங்க வீட்ல வந்து கருவேப்பிலை சட்னியும், கருவேப்பிலையில தொக்கு செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேங்க. இங்க பாருங்க சுண்டைக்காவும் நம்ம தோட்டத்துல இருந்து வந்தது தாங்க. இன்னும் நெறைய இருக்கு. இந்த தடவ வத்தலும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாட்டர் ஆப்பிள் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு மரத்துல இப்ப ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து லைட் பிங்க் கலருங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நல்லா இருக்குங்க. 2 முருங்கக்கா வந்து காய்ஞ்சிருச்சுங்க. அதோட விதைய எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க முருங்க பீசன் பாருங்க. எவ்வளோ இப்படிதாங்க இருக்கும். அந்த மரத்தோட துகள்கள்லாம் நெறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வைக்கணுங்க. கிளீன் பண்ணும்போது தான் நமக்கு நல்லதா ஒரு முருங்க பீசன் கிடைக்கும். இதுதாங்க நேத்து எங்களுடைய சண்டேவோட அறுவடை. வெண்டைக்காலாம் கம்மியாயிடுச்சுங்க. திருப்பி நாங்க வந்து ஆடிப்பட்டத்துக்கு விதையெல்லாம் நெறைய போட்டுருக்கோம். பாவக்காய் எல்லாமே போட்டுருக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேங்க. அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.